இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 20 கிலோ ஜாஸ்தி. அவங்க வந்து படிக்க நினைச்சது வந்து வீட்டில் வந்து அவங்கள படிக்க சொன்னது வந்து நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அந்த ப்ரெஷருமே அந்த ப்ரெஷர் மென்டலி இந்த பெண்ணுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் பெருசாக இல்லை. ஆனால் டாக்டர் சீட்டு கிடைக்கல. ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அந்த சுச்சுவேஷனில் அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல. நல்லா இருந்த பொண்ணு 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் வரப்போ நல்ல பெரிய காலேஜ் சென்னையில் நம்ம டாப் மோஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு கல்லூரியில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு வந்து சுத்தமாக படிக்காமல் செமஸ்டர்லாம் ஓரளவுக்கு குறைஞ்ச மார்க் வாங்கி கிட்டத்தட்ட 90 கிலோ சொச்சத்தில் எங்கிட்ட வந்து மீட் பண்ணுது. அந்த பொண்ணு வரப்போ சொல்லுது, இந்த மாதிரி நான் நீட்டை வந்து 2 தடவை எழுதுறேன், நான் இந்த காலேஜை விட்டுட்டு திருப்பி நீட் எழுத போய் நான் எங்கள் அம்மா அப்பா கனவை வந்து இது பண்ணலாமா அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து மருத்துவ கனவெல்லாம் பெருசாக இல்லை. இவங்க வீட்டில் அந்த எதிர்பார்த்து போட்டு 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 அந்த பெண்ணை வந்து ஒரு அழுத்தத்தோட மூலையில் கொண்டு போயிட்டாங்க இந்த பெற்றோர்கள். ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதோட அந்த பெற்றோர்களுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் பண்ணியிருந்தோன்னு வச்சிங்க, இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. 19 வயசுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா அது எந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திக்குது அப்படிங்கிற மன ரீதியாக அழுத்தம், கடும் அழுத்தம். அந்த கடும் அழுத்தத்தில் பிசிஓடி, ஒபேசிட்டி எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து நிற்குது. டிப்ரெஷன், கடுமையான டிப்ரெஷன் போகிறாங்க. டிப்ரெஷனுக்கு என்ன பேசுறது, அவங்க காலேஜ் கவுன்சிலர்ட்டே அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. பட் வந்து எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண முடியும்? காலேஜ் கவுன்சிலர் டிப்ரெஷனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பிசிஓடிக்கு மருந்து கிடையாது உங்களுக்கு, இந்த பக்கம் ஒபேசிட்டி உடல் ரீதியாக பெருமன், இந்த பக்கம் நீங்கள் மனசை சரி பண்ணும்பொழுது உடல் பருமன் பாதிக்கும், இந்த பக்கம் இது பாதிக்கும், மாதம் நம்மளுக்கு இர்ரெகுலர் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் பாதிக்கும். ஸோ அதனால் இந்த உடல் ரீதியான மாற்றங்கள் வரும். இந்த கொஞ்சம் உடலில் வந்து இந்த பிக்மெண்டேஷன் உருவாகும், கொஞ்சம் முடி ஃபேஷியல் ஹேர் அப்படிம்பாங்க அது வந்து உருவாகும். உடல் ரீதியாக அழகு ரீதியாக எல்லா விதமாகவும் அவங்க வந்து கொஞ்சம் சில பேர் எல்லாருக்கும் அது வரும் சொல்ல. அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல பார்க்கக்கூடிய நல்ல ஒரு லட்சணமான முகம் அப்படிம்போல, அந்த லட்சணமான முகத்தில் வந்து இந்த மாற்றங்களை வந்து அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு.